பிக் பாஸில் கமலுக்கு பதிலாக நயன்தாரா. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். என்னடா புதுசு புதுசா உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாங்க. ஆமாங்க, உண்மையாவே இந்த சீசனோட ஹோஸ்ட் யாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த நயன்தாரா தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிறத சின்ன யூடியூபர்ஸ் சொன்னா கூட பரவாயில்லங்க. பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் இப்படி ஒரு நியூஸை வெளியிட்டு இருக்கானுங்க. சரி, என்னதான் உள்ள கண்ணன் இருக்குதுன்னு உள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியுது நயன்தாரா கிட்டையும் விஜய் சேதுபதி கிட்டையும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனா வச்சிருக்கிற ஹெட்டிங் தான் நம்மளோட நயன்தாரா தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் வச்சிருக்காங்க. உண்மையாவே நயன்தாரா வந்தா எப்படிங்க இருக்கும்? சும்மாவே நயன்தாரா மாதிரியே கிளாமரா ஒரு 4-5 பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுவாங்க. அவங்க பண்ற லூட்டியே தாங்க முடியாது. இதுல வீக்கெண்ட்ல நயன்தாரா வந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஷோ மொத்தமா ஃபிளாப் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நயன்தாரா என்னங்க பண்ண போறாங்க? நம்ம சொன்ன மாதிரி தான், விஜய் சேதுபதியே எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கடைசியா விஜய் சேதுபதி தான்ப்பா தொகுத்து வழங்க போறாரு. எக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வாரத்துக்குள்ள ப்ரொமோ ஷோட் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியாகிட்டு இருக்குது. அதே நேரத்துல எஸ்டிஆர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டதா சொல்றாங்க. ஆனா பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல கமல் சார் இருந்த இடத்துல எஸ்டிஆர் வந்தா நல்லாதான்ப்பா இருக்கும், மத்தபடி வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல 7 சீசனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின கமல் சாரை பொறுத்தளவுல எனக்கு பதிலா சிவகார்த்தியன் தான்ப்பா இதுக்கு செட் ஆவாரு, அவர் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்தியனுக்கு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா சிவகார்த்தியன் கிட்ட விஜய் டிவி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், சிவகார்த்தியனை பொறுத்தளவுல நான்லாம் பண்ண முடியாதுப்பா, நான்லாம் ரொம்பவே பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகுது. உண்மையாவே என்ன பொறுத்தளவுல சிவகார்த்தியன் இந்த ஷோவை தொகுத்து வழங்க கூடாது அப்படிங்கறதாங்க என்னோட கருத்து. அவருக்கு எல்லா டேலண்டுமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா சினிஃபீல்ட்ல தளபதி விஜய் அப்படிங்கிற மிகப்பெரிய நடிகரோட இடம் காலியாகுது. அந்த இடத்துக்கு யாரு வரப்போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. கண்டிப்பா விஜயோட இடத்துக்கு வேற யாருமே ஃபில் பண்ண முடியாது. இருந்தாலும் அவரோட ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா சிவகார்த்தியன் தான். சிவகார்த்தியனுக்குமே சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆட்கள் வர ரசிகர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை விட்டுட்டு சிவகார்த்தியன் பிக் பாஸ் ஷோக்குள்ள வரமாட்டாரு அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. அதே மாதிரியே சிவகார்த்தியன் இந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டதா செய்திகள் வருது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா சரத்குமாரை பொறுத்தளவுல அவர் பிஜேபியில இருக்காருப்பா, அவர் வந்தா செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால விஜய் டிவி தரப்பு சரத்குமாரை அவாய்ட் பண்றதா ஒரு நியூஸ் வருதுங்க. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியல. என்னப்பா ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறதுக்கும் கட்சியை நடத்துறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். கமலஹாசன் பண்ணாத அரசியலாங்க. முதல் சீசன்ல இருந்தே அரசியல் பேசினாரு. கட்சி தொடங்குற நேரத்துல திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு புதிய கட்சியை நான் உண்டு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. கடைசியா 7வது சீசன் முடிஞ்ச உடனே திராவிட கட்சிகள் கூட ஐக்கியம் ஆயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அரசியல் பேசாத யாருமே இருக்க மாட்டாங்க. அரசியலை காரணமா வச்சு சரத்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல என்னதான் பெரிய நடிகர்களா இருந்தாலும் சீனியாரிட்டி ரொம்பவே முக்கியம். எல்லா ஏஜ் கேட்டகரியிலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆட்கள் இருப்பாங்க. இதே நிகழ்ச்சியை சிம்பு தொகுத்து வழங்கினா கூட அவரோட வயசுக்கு பெரிய ஒரு நபரை சிம்பு டைரக்டா கண்டிக்க மாட்டாரு. அப்படியே கண்டிச்சா கூட அது சிம்புவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். என்னப்பா அவரு வயசுல எவ்வளவு மூத்தவரு, சிம்பு என்னடானா இப்படி பேசிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்புவை கரிச்சு ஊத்த தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சீனியர் ஆக்டர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து. நம்மளை பொறுத்தளவுல ஒண்ணு சரத்குமார் இல்லன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட கருத்து. அதே நேரத்துல நம்ம சேனல்லயே நிறைய பேர் நீயா நானா கோபிநாத் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போடுறீங்க. கண்டிப்பா அவர் தொகுத்து வழங்கினா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. அவரை பொறுத்தளவுல கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாமே சேர்த்து வச்சுதான் நிகழ்ச்சியை நடத்துவாரு. கமல் சாரை பொறுத்தளவுல அண்டைய கலாச்சாரத்தை தான் தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாரு. இந்த வார்த்தையை சொன்னதுக்காகவே வந்துட்டாயா பூமர் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஆமாங்க, இப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஆணும் ஆணும் காதல் பண்றாங்க, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க. அதனால எல்லாமே சகஜமாயிருச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுல கொஞ்சமாவது கலாச்சாரத்தையும் காப்பாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட கருத்து. ஒரு நிகழ்ச்சியில கலாச்சாரமாவது மண்ணாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஷோவை பல கோடி தமிழர்கள் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதுல நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த பல கோடி மக்களுக்கும் போய் சேருது. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல தவறு ஒண்ணும் கிடையாது. தப்ப நேரடியா கண்டிக்கணும்.
இனி வரப்போற தொகுப்பாளர் எப்படி இந்த ஷோவை தொகுத்து வழங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே நேரத்துல கமல் சார் போயிட்டாருப்பா, ஸ்பான்சர்ஸ் யாருமே கிடைக்க மாட்டாங்கப்பா, அது மட்டும் இல்லாம இந்த ஷோ கமலஹாசன் இல்லாம பிளாப் தான் அப்படிங்கிற மாதிரி கமலோட ரசிகர்கள் இப்ப நிறைய பேர் கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்பா இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்கப்பா. கமல் சார் வர்ற எபிசோடுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். எதுக்காகனா அதுக்கு முந்தின 5 நாளும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய அக்கப்போர்லாம் நடந்திருக்கும். ஆனா கமல் சாரை பொறுத்தளவுல அந்த குரங்கு பொம்மை பாத்திருக்கீங்களா, குரங்கு பொம்மை அதே மாதிரிதான் நடந்துப்பாரு. நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் கேட்கல, நான் எதையும் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு அவர் ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு போவாரு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களை பொறுத்தளவுல என்ன மாதிரி ரிவ்யூ பண்றவங்க வீடியோக்கு கீழே கமெண்ட்ல கதறிக்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா கமல் சார் இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஷோவை பார்த்தாலே பிபி ஏறுதுப்பா, டென்ஷன் ஆகுதுப்பா, இனி பிக் பாஸே பார்க்க மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி கதறுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு தாங்க தெரியும். நடிகரா எங்களுக்கும் கமலஹாசன் சாரை ரொம்பவே பிடிக்கும். அதே நேரத்துல பிக் பாஸ் ஹோஸ்டா கமல் சாரை பொறுத்தளவுல கமல் சார் கிட்ட கொஞ்சம் கூட நேர்மை கிடையாது. அவரை பொறுத்தளவுல கடந்த 2 சீசனாவே ஒருதலை பட்சமா தான் நடந்துகிட்டாரு. அந்த வகையில கமல் சார் இல்லாம இந்த சீசன் ரொம்பவே சூப்பரா போகும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஆமாங்க, புது ஹோஸ்டுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல குறும்படங்கள் போடப்படும், பல பேரோட முகத்திரைகள் கிழிக்கப்படும். என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போற போட்டியாளர்களோட நிலைமைதான் அதோ கதி அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நஞ்ச நல்ல பேரோட வருவாங்க, அதுல யாரு சிக்கி சின்னாபின்னம் ஆக போறாங்க அப்படிங்கறது தெரியல. விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்களுக்கு டிஆர்பி தாங்க முக்கியம். யாருக்கு என்ன ஆனாலும் அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறதே கிடையாது. தப்பே பண்ணாத ஒருத்தன் மேல போன சீசன்ல விமன் கார்ட கொடுத்து, அதாவது அவன் இருக்கிற இடத்துல பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பெயரை கொடுத்து வெளியனுப்புனானுங்க. அந்த அளவு கீழ்த்தரமா டிஆர்பிக்காக விஜய் டிவி என்ன வேலைனாலும் பண்ணுவானுங்க. அதே நேரத்துல இந்த சீசனை பொறுத்தளவுல கமல் சார் இல்லாத குறைய தீக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உள்ள வரப்போற போட்டியாளர்களை வச்சு செய்வாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல கமலை தவிர இந்த நிகழ்ச்சியை யாரு தொகுத்து வழங்கினாலும் இந்த சீசன் செம ஹிட் ஆகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. விஜய் டிவி டீமை பொறுத்தளவுல செமைய எடிட்டிங்ல ஹைப் கொடுத்தே இந்த ஷோவை தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. சரிப்பா வளவலன்னு நிறைய பேசிட்ட, ஹோஸ்டா யாருதான்ப்பா வரப்போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கிற 3 பேரோட பேர் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பரசன், விஜய் சேதுபதி, சரத்குமார், இந்த 3 பேரோட பேர் தானங்க அடிபடுது. அதுலயும் குறிப்பா இந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. எக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க, ப்ரமோ ஷூட்டும் தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே விஜய் சேதுபதி வந்தா இந்த ஷோ எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரியே கமல் இந்த சீசன்ல இல்லாததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.